வணக்கம், இது எக்ஸ்பிரஸ். நான் ஹேமநாதன். மாலிவுட் இண்டஸ்ட்ரியுடைய ஆக்ட்ரஸ் ஒவ்வொருத்தரா தனக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல் தொந்தரவுகள் எல்லாம் இப்போ எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்ல என்ன இருக்கு, ஏன் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்து வியந்த பல நடிகர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதே அப்படியே நெஞ்சு பதற வைக்குது. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ஒரு போட்டோ வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் தயாரிக்கப்படும் போது எந்த ஒரு பெண்ணும் துன்புறுத்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கிளைமர் ஓடுது. இதான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மாலிவுட் இண்டஸ்ட்ரியில என்ன ஆச்சு. இங்க தமிழ்நாட்டுல கேரளா இண்டஸ்ட்ரியோட ஒரு படத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்கு, பயங்கரமான ஒரு மார்க்கெட் இருக்கு. சமீபத்துல அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல தொடங்கி அந்த பட்டியல்ன்றது ரொம்ப பெருசு. அப்படி நம்ம பார்த்து வியந்த பல கலைஞர்கள், பல நடிகர்கள், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கும் போதே பயமா இருக்குங்க. இதோடைய ஆரம்பம் என்னன்னா, 2017 ஒரு கேரள ஆக்ட்ரஸ் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு நேரடியா தொடர்பு இல்லைனாலும் மறைமுகமா ஆக்டர் திலீப் குமார்ன்றவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரிய வருது. ஒட்டுமொத்த கேரள மக்களும் அன்னைக்கு கொதிச்சு எழுந்துட்டாங்க. இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுலயும் முக்கியமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்குமே அது சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு கேரளாவுடைய பல நடிகைகள் கோவப்படுறாங்க. அவங்க ஒரு இயக்கத்தையே ஆரம்பிக்கிறாங்க, WCC, உமன்ஸ் இன் சினிமா கலெக்டிவ். இந்த இயக்கம்ன்றது கேரளாவுடைய அந்த ஆக்ட்ரஸ் அவங்களே நடத்துறாங்க. இதோடைய நோக்கம்ன்றதும் மாலிவுட்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்ன்றதுதான். இதுக்காக அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. முக்கியமா மாலிவுட்ல இந்த ஒரு வார்த்தை அதிகமாவே கேட்கப்படுது. என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு பெண்ணுக்கு திறமை இருக்குன்னா அதை அவன் நெருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அந்த படத்துடைய டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன் அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு போய்தான் ஆகணும். அந்த பொண்ணை முழுசா அர்ப்பணிக்கணும். சொல்லப்போனா பாலியல் வன்புணர்வே பண்ணாலும் அந்த பொண்ணு வெளில சொல்லக்கூடாது. இவ்வளவு ஒரு மோசமான நடைமுறைன்றது மாலிவுட்ல மட்டும் இல்ல, நம்ம டோலிவுட்ல கூட. அதனால WCC இயக்கம் கேரள CM அவர்கிட்ட பல கம்ப்ளைண்ட்களை ஆதாரத்தோட வைக்கிறாங்க. எங்களுக்கு தொடர்ந்து இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகளும் முக்கியமா இந்த மேல் டாமினேஷன் மைண்ட் செட்டும் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. கேரள CM என்ன பண்றாருன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹேமான்றவங்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கிறார். இந்த கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா விசாரணையை நடத்திக்கிட்டே இருந்திருக்கு. முக்கியமா மாலிவுட் இண்டஸ்ட்ரியுடைய டாப் டு பாட்டம் பல பேருடைய பிரச்சனைகளை கேட்டிருக்கு, பல பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணிருக்கு. சத்தமே இல்லாம அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த விசாரணையை முடிச்சு 233 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ஹேமா கமிட்டியுடைய பல விஷயங்களை உடச்சு பேசிருக்கு. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ப்ராப்பரான பாத்ரூம் வசதி இல்ல, அவங்க நைட் டைம்ல வேலை முடிச்சு போனா ப்ராப்பரான கேப் வசதி இல்ல. அதை தாண்டி பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தையை தாண்டிதான் அவங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இங்க மேல் டாமினேஷன் மைண்ட் செட்ன்றது அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அடுத்தடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. இந்த கமிட்டியுடைய அந்த ரிப்போர்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கவர்மெண்டே இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. நம்ம பேசுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேரளாவுடைய ஒவ்வொரு நடிகைகளா இப்பதான் ஒவ்வொருத்தரா பேச வந்திருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு டாக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா இந்த படத்துல சான்ஸ் வேணும்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அம்மா 16 வயசு பொண்ணோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க நடிக்க போல, ஆனா ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டு 2 வாரமா அந்த கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு மாறி மாறி அந்த பொண்ணை போட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்காங்க. இத அந்த படத்துடைய அந்த ஹீரோயின் அவங்க இப்ப வெளில எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. கேரளாவுடைய அந்த நடிகர் சங்கத்துல இருந்து மோகன்லால் அவர்கள் இப்போ ராஜினாமா பண்ணிருக்காரு. அவரை தொடர்ந்து 17க்கும் அதிகமான பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இங்க WCCன்ற ஒரு சின்ன இயக்கம் அது பத்த வச்ச அந்த ஒரு தீ இன்னைக்கு ஒட்டுமொத்த மாலிவுட்மே எரிச்சிட்டு இருக்கு. இது பக்கத்து மாநிலம் கேரளால தானே சொல்லிட்டு கடந்து போகவே முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை நம்ம டோலிவுட்லயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இங்க பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க, பெண்கள் பல துறைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா இதே காலகட்டத்துலதான் ஒரு பெண் தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும்னா இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையை தாண்டிதான் போகிற நிலைமையை தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம்னு நினைக்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னும் எந்த பிரச்சனையை பத்தி பேசலாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.